இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பரிகத்தா நேஷனலுடன் ஒத்துழைக்க வேண்டுமானால் பேராசிரியர் ராமசாமி சர்ச்சைக்குரிய கூற்றுகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும். பரிகத்தா நேஷனலுடன் அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினால் உரிமை கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் பி ராமசாமி சர்ச்சைக்குரிய கூற்றுகளை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். டிஏபி கட்சியில் இருந்த போது கொண்டிருந்த போக்கை அவர் தற்போதும் தொடருவாரேயானால் தங்கள் கூட்டணியுடன் ஒருபோதும் அவரால் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என பரிகத்தா நேஷனலின் இந்திய தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பாஸ் கட்சியின் ஆதரவு பேரவை டிஹெச்பிபியின் தலைவர் என் பாலகிருஷ்ணன் கூறுகையில், டிஏபியில் இருந்த காலத்தில் பாஸ் கட்சியின் தலைவர்களை கடுமையாக சாடியிருந்த ராமசாமி இதர இனங்களின் மனம் புண்படுகின்ற வகையில் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தற்போதைக்கு பரிகத்தா நேஷனலில் அனைத்து இனங்களையும் பிரதிநிதிக்கின்ற கட்சிகள் உள்ளன. புதிய கட்சியை இணைத்துக் கொள்வதால் கருத்து முரண்பாடுகள், தொகுதி பங்கீடுகளில் மோதல்கள் உள்ளிட்ட பிரச்சினைகள் எழலாம். உறுப்பு கட்சியாக இணைவதை விட கூட்டணிக்கு வெளியில் இருந்து உரிமை கட்சி ஆதரவளித்தால் அதன் அடைவு நிலையை பொறுத்து அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பரிகத்தா நேஷனல் கூட்டணி அக்கட்சிக்கு வழங்கும் எனவும் பாலகிருஷ்ணன் கூறினார். பர்சத்து கட்சியின் மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கான பகுதியின் தகவல் பிரிவு தலைவர் ஆர். ஸ்ரீ சஞ்சீவன் கூறுகையில், மக்களுக்காகவும் கொள்கைக்காகவும் ராமசாமி சர்ச்சைக்குரிய கூற்றுகளை முன்வைப்பதில் தவறில்லை என்றாலும் அவர்களுக்கே அது பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்துவிடக்கூடாது என்றார். இதற்கு முன்பு பக்கத்தான் ஹரப்பானை தவிர பரிகத்தா நேஷனல் உள்ளிட்ட கூட்டணிகளுடன் ஒத்துழைக்க உரிமை கட்சி தயாராக உள்ளதாக ராமசாமி கூறியிருந்தார். இலக்கிடப்பட்டவர்களுக்கு மட்டுமே டீசலுக்கான உதவித்தொகையை வழங்கும் நடைமுறை சீரான நிலையை எட்டுவதோடு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அது அடைவதை உறுதிப்படுத்துவதில்தான் தற்போதைக்கு அரசாங்கத்தின் முழு கவனமும் உள்ளது. இருப்பினும் ரான் 95 வகை பெட்ரோலுக்கான உதவித்தொகை மறுசீரமைப்பு குறித்தும் ஆராயப்பட்டு வருவதாக பொருளாதார அமைச்சு நேற்று மக்களவையில் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் கூறியுள்ளது. டீசல் மூலமாக தொடங்கப்பட்டுள்ள எரிபொருளுக்கான உதவித்தொகை மறுசீரமைப்பு நடவடிக்கை டீசலை கடத்தும் நடவடிக்கைகளையும் மக்களின் வாழ்க்கை செலவினங்கள் மீதான தாக்கத்தையும் குறைத்து நாட்டின் பொருளாதாரத்தை உந்த செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மிச்சப்படுத்தப்படும் 4 பில்லியன் ரிங்கிட் தொகை பொது சேவைகளின் தரத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அவ்வமைச்சு குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக தேசிய முன்னணியின் பிரா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோசரி இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பு நடவடிக்கையை அரசாங்கம் எப்போது மேற்கொள்ளும் என கேள்வியை எழுப்பியிருந்தார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் கிளாந்தான் நங்கீரி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அம்னோவின் சார்பில் போட்டியிடும் வாய்ப்பு இளம் வேட்பாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என அம்னோ இளைஞர் பிரிவு எதிர்பார்ப்பை முன்வைத்துள்ளது. வாக்காளர்களை அணுகி தகவல்களை கொண்டு சேர்ப்பதிலும் சம்பந்தப்பட்ட தொகுதியை மேம்படுத்துவதிலும் இளம் வேட்பாளரே ஏற்புடையவராக இருப்பார் என அப்பிரிவின் தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சாலே நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அம்னோவின் அரசியல் பிரிவின் வாயிலாக தங்கள் தரப்பிலுள்ள இளம் வேட்பாளரின் பெயர் குறித்து கிளாந்தான் அம்னோ தலைமையுடன் விவாதிக்கப்படும். அதன் பின்னரே அவ்விவகாரம் அம்னோவின் உயர்மட்ட தலைமைத்துவத்திடம் கொண்டு செல்லப்படும் எனவும் அக்மால் சாலே கூறினார். ஸ்லாங்கூர் அம்னோ முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ நோ ஓமார் பர்சத்து கட்சியில் இணைந்துள்ளார். யாரிடமும் தெரிவிக்காமல் நேற்று இணையம் வாயிலாக அக்கட்சியில் இணைவதற்கு விண்ணப்பித்ததாக கூறிய அவர் பர்சத்துவில் அடிப்படை உறுப்பினராவதற்கான அட்டையை பெற்றுவிட்டதாகவும் கூறினார். எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு முன்னாள் பேரரசர் வழங்கியதாக கூறப்படும் கூடுதல் உத்தரவை நடப்பு அரசாங்கம் வெளியிட வலியுறுத்தி முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக் செய்திருந்த நீதித்துறை சீராய்வு மனுவை நீதிமன்றம் கடந்த புதன்கிழமை நிராகரித்திருந்தது.
நீதிமன்றத்தின் அம்முடிவினால் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக பெர்சத்துவில் இணையும் முடிவை தாம் எடுத்ததாக தஞ்சோங்காராங் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான நோ ஓமார் விளக்கம் கூறினார். மேலும் டிஏபி கட்சியுடனான ஒத்துழைப்பின் வழி தேசிய முன்னணியும் அம்னோவும் அவற்றின் அடிப்படை போராட்டத்திலிருந்து விலகிவிட்டதால் அவை இரண்டுக்கும் மாற்றாக பரிகத்தா நேஷனல் கூட்டணியும் பெர்சத்து கட்சியும் விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். RON 95 வகை பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பை அரசாங்கம் அமல்படுத்துவது குறித்து அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் மட்டுமே தெரியவரும். மாறாக சில தரப்பினர் முன்வைத்துள்ள ஆரூடம் அல்லது கணிப்பை போன்று அந்த எரிபொருளுக்கான சீரமைப்பு உடனடியாக அமல்படுத்தப்படாது என கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பொருளாதார ஆய்வாளர் இணை பேராசிரியர் டாக்டர் ஐமி ஜுல் ஹஸ்மி தெரிவித்தார். நடப்பில் டீசலுக்கான விலை லிட்டருக்கு 3 வெள்ளி 35 காசாக உள்ள நிலையில் பயணிட்டாளர்களுக்கான விளைவுகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பை கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. பணவீக்க விகிதம், ரிங்கீட்டின் மதிப்பு பலவீனமாக உள்ளது முதலான காரணிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டியுள்ளதால் பெட்ரோலுக்கான உதவித்தொகை சீரமைப்பு நடவடிக்கையை அரசாங்கம் அடுத்த ஆண்டு மேற்கொள்வதே ஏற்புடையதாக இருக்கும் என தாம் கருதுவதாகவும் ஐமி கூறினார். பரிகத்தா நேஷனல் கூட்டணியின் வாயிலாக பாஸ் கட்சி கூட்டரசு அரசாங்கத்தை 33 மாத காலம் வழிநடத்திய போது உலக வங்கி, அனைத்துலக நிதியகம் முதலானவற்றிலிருந்து கடனுதவியை பெறவில்லை. மாறாக நாட்டின் சொந்த வருமானத்தை கொண்டே கோவிட்-19 பெருந்தொற்றை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு அப்போதைய அரசாங்கம் வெற்றிகரமாக தீர்வு கண்டதாக பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ ஹடி அவாங் தெரிவித்தார். நேற்றிரவு நடைபெற்ற பினாங்கு சுங்காய்பாக்கப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரிகத்தா நேஷனலின் இறுதிக்கட்ட மாபெரும் பரப்புரை நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது ஹடி அவாங் அக்கூற்றை முன்வைத்தார். ஆயினும் தேசிய முன்னணியுடன் இணைந்து கூட்டரசு அரசாங்கத்தை வழிநடத்திய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டது என்பதை அவர் விவரிக்கவில்லை. மேலும் பேசிய ஹடி அவாங், பொருளாதாரம், அனைத்துலக அரசியல் நகர்வு ஆகியவற்றில் தவற்றை புரிந்துள்ள நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தை தண்டிக்கும் வகையில் சுங்காய்பாக்கப் இடைத்தேர்தலில் அதன் வேட்பாளரை மக்கள் நிராகரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் பாருவில் 200,000 வெள்ளி கடனுதவியை பெற விரும்பி ஏமாற்று பேர் வழியிடம் தனது சேமிப்பு பணமான 146,000 வெள்ளி 20 காசை இழந்துள்ளார் சிகை அலங்கார கடை உரிமையாளர் ஒருவர். சமூக ஊடகத்தில் கண்டிருந்த கடனுதவி நிறுவனம் குறித்த விளம்பரத்தை நம்பிய அந்த 28 வயதுடைய பெண் அதில் வழங்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து பேசியுள்ளார். பின்னர் அப்பெண்ணின் சுய விவரம், பொருளக கணக்கு விவரம், கடனுதவியை பரிசீலிப்பதற்கான பணம் முதலானவற்றை கோரிய அந்த ஏமாற்று பேர் வழி அவரிடம் பல உள்நாட்டு வங்கிகளின் கணக்கு விவரங்களை வழங்கியுள்ளார். அந்த பெண்ணும் 16 முறை அந்த கணக்குகளில் பணத்தை செலுத்திய நிலையில் அந்த ஏமாற்று பேர் வழி மேலும் பணத்தை கோரியதால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் நேற்று முன்தினம் போலீசில் புகார் அளித்துள்ளார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருநங்கை ஒருவரை கொடூரமாக கொலை செய்த குற்றத்திற்காக விதிக்கப்பட்டிருந்த சாகும் வரை தூக்கிலிடும் தண்டனையில் இருந்து பழைய உலோக கடை முன்னாள் வியாபாரியான வி ராஜா உயிர் தப்பினார். 35 வயதுடைய அவ்வாடவருக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனைக்கு பதிலாக 38 ஆண்டுகள் சிறையும் 12 பிரம்படிகளையும் வழங்கி கூட்டரசு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. அவ்வாடவர் செய்திருந்த மேல்முறையீட்டை ஏற்று நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான் மட் தலைமையிலான 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு அத்தீர்ப்பை வழங்கியது. ராஜா கைது செய்யப்பட்ட நாளான 2010 ஆண்டு மே மாதம் 23 தேதியிலிருந்து அவருக்கான சிறை தண்டனை காலம் கணக்கிடப்படுவதாகவும் தெங்கு மைமு தமது தீர்ப்பில் கூறினார்.
கடந்த 2009 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பின்னிரவு மணி 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் கோலாலம்பூர் ஸ்தபாக்கில் உள்ள ஓர் இடத்தில் 42 வயதுடைய எம் கண்ணன் எனும் திருநங்கையை கொலை செய்தது தொடர்பில் ராஜா மீது இதற்கு முன்பு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. தனது நண்பருடன் சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த கண்ணனை கடத்திய ராஜா அவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய பிறகு கத்தியால் குத்தி கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் ராஜா அக்குற்றத்தை புரிந்தது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 2012ஆம் ஆண்டில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அத்தீர்ப்புக்கு எதிராக அவர் செய்திருந்த மேல்முறையீட்டை கடந்த 2013ஆம் ஆண்டில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் 2015ஆம் ஆண்டில் கூட்டரசு நீதிமன்றம் அத்தண்டனையை நிலைநிறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.